சாயில் இன்ஜினியர்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார்ம் ஃபேக்டர் வந்து எலக்ட்ரிக்கலில் ஜென்ரேட்டர் கால்குலேஷனாக இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷனாக இருக்கட்டும், இது ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ரொம்ப மஸ்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அது மட்டும் இல்லாமல் புது வியூவர்ஸ் யாராவது இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஃபர்தராக கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ ஃபார்ம் ஃபேக்டரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துலாம். த ரேஷியோ ஆஃப் RMS வேல்யூ டு தி ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் அன் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி இஸ் நவுன் அஸ் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது RMS வேல்யூக்கும் ஆவரேஜ் வேல்யூக்கும் இருக்கிற விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக கவனிங்க, ஆன் ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி இஸ் நவுன் அஸ் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆல்டர்னேட்டிங் குவான்டிட்டி அது எதுவாக வேணாலும் இருக்கலாம், கரண்ட்டாக இருக்கலாம் இல்லை வோல்டேஜாக இருக்கலாம். ஸோ அதோட விகிதம் தான் ஃபார்ம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. Form factor is equal to RMS value divided by average value. RMS value அப்படின்னா என்னன்னா ரூட் மீன் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரூட் மீன் ஸ்கொயர் அந்த RMS வேல்யூ இந்த வேவ் ஃபார்மில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மேக்ஸிமம் வோல்டேஜ் டிவைடட் பை √2. நெக்ஸ்ட் வந்து ஆவரேஜ் வேல்யூ. த மீன் வேல்யூ ஆஃப் ஆல் தி இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் an alternating quantity over one cycle is called its average value அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஆவரேஜ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ஹாஃப் சைக்கிள் டிவைடட் பை பேஸ் லென்த் ஆஃப் தி ஹாஃப் சைக்கிள். இப்போ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம தனியாக எடுத்து எழுதிடலாம். அதாவது ஆவரேஜ் வேல்யூ அப்படின்னா 2 டிவைடட் பை அண்ட் RMS வேல்யூ அப்படின்னா 1/√2. அதுக்கப்புறமா இந்த ரெண்டு வேல்யூவையும் நம்ம ஈக்குவல் பண்ணிட்டு டிவைட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நமக்கு வந்து ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ கிடைக்கும். ஃபார்ம் ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு பார்த்தோன்னா 1.11 அப்படின்னு வரும். இது வந்து ஒரு யூனிட் கிடையாது, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டு. நெக்ஸ்ட் வந்து பீக் ஃபேக்டர். இந்த பீக் ஃபேக்டரோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துக்கலாம். த ரேஷியோ ஆஃப் மேக்ஸிமம் வேல்யூ டு த RMS வேல்யூ ஆஃப் an alternating quantity is known as பீக் ஃபேக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இதோட ஃபார்முலா எப்படி இருக்குன்னா பீக் ஃபேக்டர் இஸ் ஈக்குவல் டு மேக்ஸிமம் வேல்யூ டிவைடட் பை RMS வேல்யூ அப்படின்னு சொல்றாங்க. இந்த சைன் வேவ் பாருங்க, இந்த சைன் வேவ்ல மேக்ஸிமம் வேல்யூ எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீக் வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாப்ல இருக்கும். அதாவது மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாயிண்ட் தான், இந்த பாயிண்ட்ல இருக்கிற வேல்யூ தான் வந்து மேக்ஸிமம் வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மேக்ஸிமம் வேல்யூ வந்து 1, அதுக்கப்புறம் RMS வேல்யூ வந்து ஆல்ரெடி நமக்கு தெரியும் 1/√2. ஸோ இஸ் ஈக்குவல் டு √2 அப்படின்னு வரும். ஸோ அந்த √2 நம்ம வந்து ஈக்குவல் பண்ணோம் அப்படின்னா 1.414 அப்படின்னு வரும். இந்த பீக் ஃபேக்டர் அண்ட் ஃபார்ம் ஃபேக்டர் வந்து ஜெனரேட்டர் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மரோட EMF வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ரெண்டையுமே வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்டும் இதை தெரிஞ்சுக்கிட்டோம், அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் கைஸ். பாய்.